வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 29ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1394ஆம் ஆண்டில் கொரிய மன்னர் ஈ சொங் கை தலைநகரை கேசாங்கில் இருந்து அன்யாங்கிற்கு, இன்றைய சியோல், மாற்றினார். 1612ஆம் ஆண்டில் சுவாலி என்ற இடத்தில், இன்றைய குஜராத் மாநிலத்தில், போர்த்துகீசியருக்கும் கிழக்கிந்திய நிறுவன படைகளுக்கும் இடையே இடம்பெற்ற போரில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனர். 1729ஆம் ஆண்டில் நாட்சஸ் பழங்குடியினர் மிசிசிப்பியில் பிரெஞ்சு குடியேறிகளான 138 ஆண்கள், 35 பெண்கள், 56 குழந்தைகளை படுகொலை செய்தனர். 1732ஆம் ஆண்டில் தெற்கு இத்தாலி நாபோலியில் 6.6 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 1940 பேர் உயிர் இழந்தனர். 1781ஆம் ஆண்டில் அடிமைகளை ஏற்றிச் சென்ற சொங் என்ற பிரித்தானிய கப்பல் மாலுமிகள் காப்பீடு பெறுவதற்காக 133 ஆப்பிரிக்கர்களை கொன்று கடலுக்குள் எறிந்தனர். 1807ஆம் ஆண்டில் நெப்போலிய படைகள் போர்ச்சுகலுக்கு முன்னேறியதை அடுத்து 6ஆம் யோவான் மன்னர் லிஸ்பனில் இருந்து அரச குடும்பத்தினருடன் வெளியேறி பிரேசிலுக்கு சென்றார். 1847ஆம் ஆண்டில் வாஷிங்டனில் மத பரப்புனர் மார்க்கஸ் விட்மன், அவரது மனைவி மற்றும் 15 பேர் அமெரிக்க பழங்குடிகளினால் கொல்லப்பட்டனர். 1855ஆம் ஆண்டில் துருக்கியில் தாதிய பயிற்சிக்காக ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் நிதியம் நிறுவப்பட்டது. 1877ஆம் ஆண்டில் தாமஸ் ஆல்வா எடிசன் போனோகிராப் என்ற ஒளிப்பதிவு கருவியை முதல் தடவையாக காட்சிப்படுத்தினார். 1899ஆம் ஆண்டில் பார்சிலோனா கால்பந்து கழகம் அமைக்கப்பட்டது. 1922ஆம் ஆண்டில் ஹவார்ட் கார்ட்டர் பண்டைய எகிப்தில் துடன்காமுன் மன்னனின் கல் அறையை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிட்டார். 1947ஆம் ஆண்டில் பாலஸ்தீனத்தை பிரிப்பதென ஐக்கிய நாடுகள் பொதுச் சபை முடிவெடுத்தது. 1950ஆம் ஆண்டில் வடகொரியா மற்றும் சீன படைகள் ஐநா படைகளை வடகொரியாவிலிருந்து வெளியேறும்படி செய்தனர். 1961ஆம் ஆண்டில் நாசாவின் மெர்க்குரி அட்லஸ் 5 விண்கலம் சிம்பன்சி ஒன்றை ஏற்றிக்கொண்டு விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. இது பூமியை 2 தடவைகள் சுற்றி வந்து போர்ட்டோரிக்கோவில் இறங்கியது. 1963ஆம் ஆண்டில் கனடிய விமானம் மொன்ட்ரியாலில் விபத்துக்கு உள்ளாகினதில் 118 பேர் உயிர் இழந்தனர். 1982ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை சோவியத் படைகளை ஆப்கானிஸ்தானில் இருந்து உடனடியாக விலகும்படி சோவியத் ஒன்றியத்தை கேட்டுக்கொண்டது. 1986ஆம் ஆண்டில் சுரினாம் இராணுவம் மொய்வானா கிராமத்தை தாக்கி 39 பொதுமக்களை கொன்றது. 1987ஆம் ஆண்டில் தென்கொரிய விமானம் தாய் பர்மியா எல்லைக்கு அருகில் வெடித்து சிதறியதில் 115 பேர் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டில் அணு ஆயுதங்களை எடுத்துச் சென்ற 700 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய சாக்கின் 1 என்ற ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் வெற்றிகரமாக நடத்தியது. மேலும் நவம்பர் 29ஆம் நாளானது அல்பேனியாவில் விடுதலை தினமாகவும், யுகோஸ்லோவியாவில் குடியரசு தினமாகவும், வனுவட்டுவில் ஒற்றுமை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.